गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 22/5/2026 மே மாதத்தில் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்தில் வைகாசி மாதத்தில் 8ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்தில் ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். இன்றைக்கு சஷ்டி திதி மாலை 12:39 வரை, பின்பு சப்தமி திதி. சந்திரன் பூச நட்சத்திரத்திலே காலை 8:40 வரை கடகராசியில் இருப்பார், பின்பு ஆயில்ய நட்சத்திரத்தில் கடகராசியில் இருப்பார். இந்த சஷ்டி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, முருகப்பெருமானின் ஒரு நல்ல ஒரு விரத நாள். எதுக்காக விரதம் இருக்கணும்? நமக்கு கல்யாணம், குழந்தை, வீடு, கடன் தொல்லை, இது எல்லாமே நல்ல நல்ல நிகழ்வுகளை மாறணும். முருகனுக்கு விளக்கேற்றி மலர் தூவி, அதாவது இந்த அரளி பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாலையாக கட்டி போட்டு கவசங்கள் பாடி கந்த புராணங்கள் பாடி விரதம் இருக்கிற போது இந்த திருமணத்தடை நீங்கி குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்று, வீடு நலங்களை பெற்று, கடன் குறைந்து வாழ்க்கை சுபிட்சமாக அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளின் நல்ல நேரம் நண்பகல் 12:30 1:30 மணி வரைக்கும், மாலையில் 6:30 7:30 மணி வரைக்கும். 10:12 ராகு காலம், 7:09 குளிகை நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் செல்பவர்கள் வெள்ளம் அருந்தி செல்வது நல்லது பரிகாரமாக. ரிஷப லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 47 வினாடிகள் இருப்பார். 5:53 சூரியன் உதய நேரம். புராண நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியனும் புதனும் அமரக்கூடியதான ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமரக்கூடியதான மிதுன ராசி, கடகராசியிலே சந்திரன், கேது சிம்மராசியிலே, கும்பராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலே, ஆட்சியிலே மேஷராசியிலே செவ்வாய் என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலனை தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்கிற மாத்ருஸ்தானத்துக்குள்ளர சந்திரன் இருக்க போகிறார். தாய் அப்படின்னாலே அன்பு, இன்பம், சுகம் எல்லாம் கிடைக்கும். அப்படி சுகஸ்தானத்தில் இருப்பது, ஆட்சியிலே அமர்வது உங்களுக்கு சிறந்தது. அதுலேயும் அவருடைய பார்வையானது எங்கே விழுகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் விழும். தொழில் இன்றைக்கி நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக கொடுக்கும். எந்த காரியங்களும் தெளிவாக செய்யும்போது வெற்றிகளை, இலக்குகள் எளிதாக அமைத்து கொடுக்கும். 5 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை வணங்குங்கள். நன்மைகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 3ஆம் இடம் என்கிற தைரியஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பார்வையை மகர ராசியின் மேலே மகர ராசியின் மேலே வைக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலே பார்வை விழுவதனாலே பக்தியுடன் மனது இருக்கும். பல லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகளை நிச்சயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் அமைத்து கொடுக்கும். முருகனின் தியானமும், கந்தசஷ்டி கவசங்கள், வேல்மார்கள் போன்ற பாடல்களையும் இன்று ஒலிக்க விட்டு இந்த நாளை ஆரம்பிங்கள். 4 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே ஆட்சியிலே அமரக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்தில் இருப்பது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே வைப்பதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே சில சுணக்கங்களும் வருவதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும்
எதிர்பாராத லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. இந்த நாளிலே 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. ஆட்சியிலே அமர்கிற இந்த சந்திரன் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மகிழ்ச்சியும் பரஸ்பரம் ஒரு புரிதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. இந்த நாளிலே இனிமையான பல நல்ல விஷயங்களை துவக்கங்களாக செய்யக்கூடிய நாளாக அமைத்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் உண்டு. நீங்கள் எந்த பக்கம் வாழ்க்கையை திருப்பிச் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த பக்கம் உங்கள் வாழ்க்கையை லைன் அப் பண்ணக்கூடிய டர்ன் அரவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வணங்கி காரியங்களை துவங்குங்கள். வெற்றி நிச்சயம். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. உற்சாகமான நாளிலே நுழைந்திருக்கிறீர்கள். உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரன் சத்ருஸ்தானம் என்கிற 6ஆம் இடமான மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆட்சியிலிருந்து. அதனாலே கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், அதை பற்றின சிந்தனைகள், வழக்குகளிலே சாதகமான தீர்ப்புகளுக்கான வாய்ப்புகள், அதை பற்றின சிந்தனைகள், உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாட்டிற்கான வளர்ச்சிகள் போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய நாளிலே நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆரோக்கிய குறைபாடுகளையும் கடன் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய சஷ்டி விரதம் இருப்பது இன்றைக்கு கூடுதல் சிறப்பு. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் லாபத்துக்குரியவர் ஆட்சியிலே அமர்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சிகல். எந்த காரியங்களும் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஓடி செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லாமல் அழகாக உங்கள் பக்கம் சொண்டு செய்து விடுவார். குழந்தைகள் என்கிற விஷயத்திலே கவலைகளை போக்கக்கூடிய விஷயங்களாக சந்திரனின் பார்வை இருக்கிறது. அதனால் அவங்கள பற்றி அதிகமாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் காரியத்தை ஒழுங்காக செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாபம் இன்றைக்கு உண்டு. 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே தொழிலுக்குரியவரான சந்திரன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு உங்கள் 4ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பதனாலே புதிய மாற்றங்கள், மண்மனை வாகனங்களிலே புதிய முயற்சிகள், இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. சின்ன சின்ன சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில சிக்கல்கள் வரும், உடனே சால்வ் ஆயிரும். வீட்டில் குழாரி பேர், வண்டியில் போகும்போது காற்று இல்லாத சூழ்நிலை, டயர் கொஞ்சம் பஞ்சர் ஆகக்கூடிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. எடுத்ததெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் எதையும் நம்பாமல் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணின பிறகு இன்றைக்கி வேலைகள் செய்தீர்களா நல்லது. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். முருகனை நினைத்து கொள்ளுங்கள், நன்மையை நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் பூர்வ ஸ்தானத்திலே ஆட்சியிலே அமர்கிறார் சந்திரன். தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி தைரிய ஸ்தானத்தின் மேலே வைக்கிறார். அதனாலே மற்றவர்களுடன் ஆதரவுடன் கூடி உங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள், பொது நல பொது ஜன தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி எல்லாமே நன்மையாக அமைவதாக இருக்குது. இந்த நாளிலே கூடுதல் சிறப்பாக சஷ்டி விரதம் இருப்பது, முருகனை நினைத்து கொள்வது, அவரை வழிபாடுகளை காலையிலேயே சஷ்டி கவசங்கள், கந்தகுரு கவசங்கள், வேல்மாறல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே நீங்கள் வேலைகளை ஆரம்பிங்கள். 3, 6 என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளிலே குடும்ப தன வாக்குஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பதனாலே குடும்பத்திலே நல்லதொரு முன்னேற்றமான சூழ்நிலையை இந்த குபேர சம்பத்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வெற்றிக்கான வழிகளை இலகுவாக மாற்றுவதற்கு இந்த சந்திரனின் பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நன்மையாக அமைகிறது.
குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதும் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தின் மேலே இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு முருகனை வழிபடுவதும் 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, பலவிதமான போட்டிகளுக்கு நடுவே இந்த நாள் துவங்குகிறது. 7ஆம் இடத்திலே ஆட்சியிலே அமர்கிறார் களத்திரத்திலே சந்திரன். வெற்றிகளுக்கு பலவிதத்திலும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் உங்களை விரட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாள் இன்று. எந்த காலத்திலும் நீங்கள் தளராமல் நிதானமாக காரியங்களை செய்தீர்களானால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே முருகனின் வழிபாடும் சஷ்டி விரதம் இருப்பதும் கூடுதலான பலன்களை உங்களுக்கு தரும். அதனாலே பலம் நலம் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே ஆட்சியிலே அமரக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நாளிலே எக்ஸ்ட்ராவாக பொறுமையோட காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் எப்படியும் எதிலையும் ஜெயிச்சு விடலாம். தைரியமாக நிதானமாக அமைதியாக ஒரு காரியத்தையும் செய்தீர்களானால் குழப்பம் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் வேலை செய்ய முடியும். ஆஃபீஸில் கூட வேலையை டக்குன்னு முடிச்சுட்டேன்னு சொல்லாமல் ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டு பண்ணுங்கள். படிக்கக்கூடிய மாணவர்களும் அந்த படிப்பு எல்லாம் முடிச்சிட்டோன்னு சொல்லாமல் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு கொடுத்தீங்கன்னா மார்க் நல்லாயிருக்கும். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிற ஆட்சி பெறுகிற சந்திரன் தன்னுடைய பார்வையை லாபஸ்தானத்தில் மேலே வைக்கிறார். எதிர்பார்த்து ஏமாறுவது அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கும். ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் கொண்டு போயிருக்காம டீசெண்டாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு கரெக்டாக கேட்டது கெட்ட மாதிரி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அளவுக்கு மீறி ஆசைப்படினால் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்களை டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. உங்கள் கெப்பாசிட்டி என்னவோ அது மட்டும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எதிகமான விஷயத்தில் மனசை போட்டு குழப்பிக்காமல் இருப்பது நல்லது. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்பதுடன் முருகனின் வழிபாடும் சிறந்ததாக அமைவதனாலே சஷ்டி விரதம் இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.